பாருங்க ஒரு காளாங்குது. எங்க இங்க எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ எப்படி சொட்டை காட்டுல இப்படி காளான் வந்திருக்குது? காளான் ஒன்று இப்படின்னு பார்க்கலாமா? எப்படி இப்படி சொட்டை அப்படியே டைட்டாக இருக்குது. நல்லா நீளம் ஃபுல்லாக ஆழமாக காடு ஓட்டின காட்டுக்கிறதுக்கும் நல்லா பாரு ஆழமாக வந்து வந்துருக்குது. இது நல்லா இருக்கும். நல்ல காளானா? நல்ல காளான். இந்த தண்டுங்க தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் இது நல்ல காளான் தான். நல்ல காளான் தான். இன்னும் ஒரு 5-6 காளான் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி கிடைச்சது அவ்வளோதான். மயில் செடியெல்லாம் பிடுங்கி போட்டுருச்சா, அதனால பிடுங்கி போட்டதுக்கு இப்போ இந்த காராமணி பொழைச்சிடி காராமணி கொட்டை விதைக்கிறதுக்கு இப்படி எடுத்து வர்றேன் கொட்டை போடுறதுக்கு. சரி எடுத்து விட்டு இதில் கொட்டை போட்டுட்டா முளைச்சிடும். 2 வேலை வச்சுட்டாங்க நம்ம நாட்டு தேசிய பறவை மயில். 2 வேலை வச்சுட்டாங்க. இங்கே நான் 2 கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த செடி கடியில் தெரிஞ்சுதா? பார்த்தா எதுக்கும் காளான் என்னன்னு பார்த்தா காளான் தான். இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அதான் சொன்னல இன்னும் ஒரு 4-5 இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு கொடுங்க பார்ப்போம். அதை வந்துக்குதா? ஆமாம் நல்ல காளான். இப்போ வெள்ளையாக இருக்கும். இது வெள்ளையாக இருந்தால் நல்ல சூப்பர். எப்படியோ பரவாயில்ல வணக்கி சாப்பிடலாம். கடிச்சிக்கிறது சூப்பராக இருக்கும். இன்னும் எங்கேயாவது இருக்குதா பார்க்கலாம். பாருங்களேன் சூப்பராக அங்கே வச்சுட்டேன். முன்ன பிடுங்கின காலம் அங்கே வச்சுட்டேன். 3 காளான் முடிஞ்சாச்சு. எப்படியே இன்னைக்கு வந்ததுக்கு காட்டுக்கு போனதுனால 3 காளான் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நைட்டுக்கு இதுதான் குழம்பு. இதையே வச்சு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். இந்த குழம்பு அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டேன்னு வச்சுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இதுதான் சாப்பாட்டுக்கு குழம்பு. ஆனால் சூப்பரான குழம்பு, டேஸ்டியான குழம்பா இருக்கும். செஞ்சு பார்த்தோம் பாருங்க. சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர். நாட்டு காளான் கிடைக்கிறதே பெருசு. அதுலேயும் இன்னைக்கு என்னவோ 2-3 காளான் கிடச்சிச்சு. அதை வந்து சூப்பராக காளான் கிரேவி பண்ணியாச்சு சாதத்துக்கு. அதாங்க வச்சாச்சு.